ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய ப்ரைம் குரூப் ஒன்று இருக்குது, நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஒரு ஃப்ரீயாக சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அது ஒரு சில டைம் யோசனை பண்ணி பார்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சம் சின்ன சார்ஜஸ் மாதிரி வேணும் வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது உங்களுடைய ஓட் போல் க்ரியேட் பண்ணிட்டு தான் நானும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். கிட்டத்தட்ட 80% பேர் ஓகே சொல்லியிருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. மிச்சம் ஒரு 20% இல்லை சார் வேணால் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ரைட், ஓகே. ஸோ 80% நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நம்ம ப்ரைம் குரூப் அதில் சம் சின்ன சார்ஜஸ் ஒன்று வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்டுடைய என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். இது டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கண்டிப்பாக கிடையாது, ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னுடைய பிளானில் என்னென்னா, நான் உங்களுக்கு தெரியும் 200 EMA நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் ஸ்டில் ஸ்ட்ராங்காக அதை தான் மேலே எஸ்எல் இந்த இதில் புட் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் நான் என்னுடைய இதுக்கு ஆப்போசிட்டாக மேலே மூவ் ஆகிட்டால் கூட எனக்கு இந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணி எனக்கு ஸ்மால் எஸ்எல் இதில் ட்ரிகர் ஆகும். பரவாயில்ல, சிஸ்டமும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி எல்லாம் டார்கெட் இங்கே புக் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி டார்கெட்டை புக் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரிஸ்க் ரேஷியோக்காக நம்ம ப்ளே பண்ணலன்னா நமக்கு அட்லீஸ்ட்டு 1:2 வந்தால் தான் நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு மேலே புல்லிஷ் மாதிரி காமிக்குது, ஆனால் நான் அதில் பிலீவ் பண்ணல. அது மேலே போனால் போட்ட பரவாயில்ல, நோ இஷ்யூ. ஆனால் என்னுடைய பிளான் டவுன் சைடுக்கான பிளான் தான் ஸ்டில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி க்ரூட் ஆயில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான், அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5110 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வியூஸை தான் அந்த ஃப்ரீ ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ண தவிர மிச்சப்படி டிப்ஸ் கால்ஸாக எதுவும் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார். இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் என்ன சார் ஆகும், நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு புல்லிஷ், கிட்டத்தட்ட 260-270 பாயிண்ட் நல்ல ஒரு மேலே ஒன் சைடு ரேலி. எங்கேருந்து நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட், இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுக்கு பாருங்கள். எங்கேருந்து 25,075 கிட்டத்தட்ட 25,000லேருந்து வச்சிங்களேன், இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக ரேலி போயிட்டுருக்காங்க. நான் ஸ்டாப்பாக ரேலி இங்கேருந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் 25,500 தான் நாங்கள் சொல்லுங்க சார், ஏன் சார் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25,500 ரவுண்ட் நம்பர் ஆக்சுவலாக. ஸோ இதுவரை அசம்ஷன் மேலே ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. சரி, இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரேலி கண்டினியூ ஆகாத சார் அப்படின்னு மேபி ஆகலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதாவது இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மூவ் கரெக்ஷன் லைட்டாக கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. 25,520 அல்லது 480 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேபி அங்கேருந்து இன்னொரு டைம் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும் அப்படின்றது அவ்வளோவா என்னுடைய வியூவில் சரியாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். ஸோ கன்சல்டேஷன் ஆகிறதுல மேபி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி 50ல் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோடய பிளான் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா, மார்க்கெட் ஒரு வேலை அப்சைட் இன்னும் கண்டினியூ ரேலி கொடுக்குது சார் அப்படின்னா பை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பை பண்ணுங்கள். வேணும்னு சொல்ல ஏதோ ஒன்று சார் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இங்கேருந்து இன்னும் ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் எஸ்எல் எதுவும் இன்புட் பண்ணல, எல்லா எஸ்எல் ட்ரிகர் பண்ணியாச்சு. இது இங்கே பேட்டிங் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகர் பண்ணியாச்சு. இன்னும் இருக்குது கடைசியாக இந்த சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 25,700 லெவல் இருக்குல்ல, அது லெவல் தான் ஃபைனலாக இருக்குது. ஆனால் இது ஒரே மூச்சாக அடிக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் கேள்வி இருக்குது. அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் சின்னதாக ஒரு கரெக்ஷன் இப்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ மேலே ரேலி போச்சு இல்லையா, ரேலி சின்ன ஒரு பேஸோ இல்லை சின்ன கரெக்ஷன் வரலையா, அந்த மாதிரி இந்த இதில் சின்ன கரெக்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50ல் என்னோடய பிளானை உங்கள் கூட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். சார் நிஃப்டி பேங்க் என்ன சார் அப்படின்னு, நிஃப்டி பேங்க் ஆல்சோ ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா. அதாவது நேற்றோடைய அப்டேட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி ஃபார் அப்பர் சைட் பிளான், டவுன் சைட் பிளான் எதுவும் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதே அதே ப்ரைஸு ரேலி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரைஸ் லைட்டாக கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி கூட கண்டினியூ ரேலி ஆகும்னா தெரியாது, ஆனால் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எது பேங்க் நிஃப்டியில் கூட.
ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேனே, இந்த ஸ்ட்ராங்காக வந்து நான் ஆக்சுவலாக வந்து 200 EMI இப்போ மட்டும் பிலீவ் பண்ணல, கிட்டத்தட்ட 14 வருஷமாக பார்த்தீங்கன்னா 200 EMI ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்துருக்கு. அது அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்னா அது உங்களுக்கு யூஸ் பண்ண புரியும் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. அது இன்னும் அந்த லைனுக்கு தொட்டுட்டா மேலே போயிட்டு அந்த தொட்டுட்டா கீழே வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் எங்கே சார்ட் ஓப்பன் இல்லை. ஓகே சென்செக்ஸ் இல்லை பழைய டெலீட் பண்ணி எல்லாத்தையும் நான் சென்செக்ஸ் கூட உங்களுக்கு கண்டினியூவாக வந்து ரேலி கொடுத்துச்சு, கண்டினியூவாக ரேலி இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸு 200 EMIக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கன்சல்டேஷன் எல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணுவாங்க, இதுக்கே வந்தால் ஷார்ட் எம்பேட்டர் மாதிரி வருவாங்க. ஆக்சுவலி ஷார்ட் அந்தளவு பெருசாக ஒன்றும் மூமெண்ட்டாக வரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவலில் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியாக இருந்தது பெட்டர். ஓகே. ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸு கொஞ்சம் மேலே பண்ணு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நாளைக்கு சொல்லலாம் நீங்கள், சார் இதெல்லாம் எம்பேட்டர் கீழே வராதா சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் ப்ரைஸ் வரும் எப்போன்னா இதனுடைய 50% கிட்ட வரும். அதாவது 82,983. ஆனால் இது வந்து டேஞ்சர், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ரேட் பண்ண மாதிரி நம்ம. ஓகே. அது ரிவர்சல் பிளான்லாம் வந்து இப்போ பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணால் இன்னும் நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னடா அது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, மேலேயும் போல கீழே போல இவ்வளோ நாளாக மேலே போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் சம் டைமில் கன்சல்டேஷன் ஏரியாவில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன ஒன்றும் உங்களுக்கு எந்த வேலையும் ஆகத்தில்லை, இந்த இடத்துல அப்படியே நிற்கும் ப்ரைஸ், பெருசாக ஒன்றும் மூமெண்டம் வராது. ஸோ ப்ரைஸ் நாளைக்கு அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் நடந்து தாராளமாக எடுங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் பிரேக் அவுட் நடக்கணுமே, கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். திரும்ப வந்து 83,800 லெவலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் இந்த ரேலிக்கில் இதோட கரெக்ஷன் கொஞ்சமாவது வேணும். அட்லீஸ்ட்டு லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை அவங்களுடைய கீழே வர மாதிரி ஷோவோ காமிச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகுமே தவிர அப்படியே கண்டினியூ பார்த்துக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க.